ஹலோ, ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ற கிச்சன் குக்வேர்ஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்கேன் அண்ட் எவ்வளோ யுட்டென்சில்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் மொத்தமாவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள ஷோ பண்ணி காமிக்க போறேன். ஸோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாமே ஷோ பண்றேன். இது வந்து 2 பேருக்கு அதிகமா இல்ல வந்து கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணணும். ஆஃப்டர் சோ மெனி யூஸ்க்கு அப்புறம் என்னோட கிச்சன் இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவுல்ஸ் வேர்லேருந்து காமிக்கிறேன். பவுல்ஸ் வந்து நான் இவ்வளோ வச்சுருக்கேன். மொத்தமாகவே நான் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கே மாறிட்டேன் அப்படிங்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து பவுல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். டோட்டலாக வந்து 15 வச்சுருக்கேன் பவுல்ஸு. குட்டி பெருசு எல்லாம் சேர்த்தே வந்து 15 தான் வந்து வச்சுருக்கேன். பவுல்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி ஒரு 4-5 பவுல் வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்பூன் போட்டு சாப்பிடுவேன். ரசம்லாம் செஞ்சேன் அப்படின்னா ஸ்பூன்ல தான் சாப்பிடுவேனா. ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பவுல்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி பெருசாக வச்சுருக்கேன். குட்டியாக 3 கிண்ணம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஏதாவது சாம்பார் இல்லை ஸ்வீட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக 3 வச்சுருக்கேன். அது 3மே வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீட்டா இருக்காது. ஒரு மாதிரி கிளட்டரா தான் தெரியும். ஒரே மாதிரி பவுல் வச்சிருக்கும் போது கொஞ்சம் நீட்டா தெரியும். அதுக்காக வந்து நல்லா இருக்கிற பவுல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரே மாதிரி வச்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ நமக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அத மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த அளவுக்கு எல்லாமே பார்க்க கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தா போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 3 ஒரே சைஸ்ல உள்ள பவுல் வச்சிருக்கேன். அது வந்து சூப் ஏதாச்சும் குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதுக்காக ஒரு 3 பவுல் ப்ளஸ் 2 பவுல் வச்சிருக்கேன் சூப்புக்காகவே. நாங்க 3 பேர் இருக்கோம் இல்லையா? ஸோ தட் 3 பவுல் வந்து வச்சிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 வந்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஏதாவது மிக்ஸிங் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக இந்த பவுல் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். பவுல்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஏன்னா புளி கரைக்க இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். மிக்ஸிங்க்கு சாலட் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும். சாலட் சாப்பிடும் போதெல்லாம் பவுல்ஸ்ல தான் வந்து மோஸ்ட்லி சாப்பிடுவேன். அதுக்காக பவுல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கேன். ஃபுல்லாகவே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால கலர் ஃபீடிங் இல்லை உடஞ்சி போகிறது, கைப்பட்டு கீழே விழுந்தா உடஞ்சிடுறது, இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இதில் இருக்காது. வாஷ் பண்ணால் போயிடும். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைஃப் லாங் வரும். அதுக்காக நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கேன். கீழே வந்து ட்ராயரில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பவுல்ஸ் எல்லாமே. தனியாக வச்சா தேடுற மாதிரி இருக்குது. அதனால வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு ட்ராயரில் வச்சுட்டேன். அண்ட் டோட்டலாக வந்து கிளாஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 சொம்பு வந்து இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு பெரிய சொம்பு. அண்ட் தென் 3 பெரிய கிளாஸ் வந்து இருக்கும். மீடியம் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த டம்ளர் வந்து ஒரு 3 டம்ளர் வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய டம்ளர் ஒரே மாதிரி சைஸில் கொஞ்சம் பெரிய டம்ளராக இருக்கும். அது வந்து ஒரு 4 வச்சுருக்கேன். அண்ட் மற்றபடி எல்லாமே வந்து கெஸ்ட் வந்தால் கொடுக்கறதுக்கு காஃபி, டீ இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரே சைஸ் வேறையாக கொஞ்சம் கிளாஸஸ் வந்து வச்சுருக்கேன். கெஸ்ட் வந்தால் கொடுக்கறதுக்கு ஒரு 9 கிளாஸ் இருக்குது. இது எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாமே வந்து கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு காஃபி மக் தான் இருக்குது. கிளாஸில் வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி செராமிக்கில் ஒன்று உடையாம வச்சுருக்கேன்ல, அது யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேறு எந்த ஒரு கிளாஸுமே என்கிட்ட கிடையாது. நான் வந்து இந்த டம்ளர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு வேணும்னா டம்ளரில் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். மற்றபடி கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டம்ளர் இருக்குது. அதையுமே ஒரு ட்ராயரில் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்னா ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸ்பேச்சுலாஸ்லாம் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு பார்ப்போமா? ஸ்பேச்சுலாஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தமாக ஒரு 10 கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டி வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வடிகட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். 3மே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இப்போதைக்கு நான் 3 மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒன்று பிளாஸ்டிக்கில் வந்து காமிச்சேன் இல்லையா? அது வந்து டிக்ளேட்டர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெளிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதுனால. அதனால அதை நான் டிக்ளேட்டர் பண்ணிட்டேன். மற்றபடி இது நல்லா இருக்கிறது வரைக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரே ஒரு கிரேட்டர் மட்டும்தான் இருக்குது. இது மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். நிறைய விதமாக ஷேப் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். அதனால நான் இது ஒன்று மட்டும்தான் வச்சுருக்கேன். தாளிக்கிற கரண்டியும் ஒன்று தான் இருக்குது. அயனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கலாம். பட் அயனில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
கொஞ்சம் பெருசாவும் வாங்கணும். ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கு இது. அப்படியே வெளியெல்லாம் ஃபுல்லாவே தெரிச்சிடுது. அதனால அயர்ன்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இத மட்டும் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் இந்த 2 ஜல்லிக்கரண்டி தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து நீட்டா இருக்கும். இன்னொன்னு ரவுண்டா இருக்கும். அந்த மாரி வச்சிருக்கேன். இது வந்து 2 வுட் ஸ்பேட்சுலா தான் இருக்கு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. அதுவுமே மாத்தணும். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு வேற ஒண்ணு வந்து இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அண்ட் சாதத்துக்குன்னு 2 கரண்டி இருக்கு. அதனால வந்து நான் அன்னக்குத்தி வந்து டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 5 குழிக்கரண்டி வந்து வச்சிருக்கேன். குழம்பு கரண்டி. எதுக்குடா 5 கரண்டி அப்படி சொல்லிட்டு பார்க்காதீங்க. கரண்டி வந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். அதுவும் இந்த குழம்பு கரண்டி, குழிக்கரண்டி வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதனால தான் இதுல கொஞ்சம் வெரைட்டி வந்து அதிகமா இருக்கு. என்கிட்ட வந்து லாஃப்ட்ல அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது கரண்டிலாம். இதுதான் என்கிட்ட இருக்கிற வெசல்ஸு, யுட்டென்சில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றதுனால, எல்லாமே ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்மாஷர் தான் வந்து வச்சிருக்கேன் பாப்பாக்காக. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அதுவும். பாப்பாக்காகன்னு கிடையாது. நானுமே பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்றது நல்லா யூஸ் பண்ணுவேன். அதுக்காக வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒண்ணு நல்லா குவாலிட்டியா பார்த்து வாங்கி வச்சுட்டேன். அண்ட் ஒரே ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன். ஏதாவது கேக் எதுவும் பண்றேன் அப்படின்னா, அதுக்காக வந்து குக்கர்ல வச்சு வைப்பேன். அதுக்காக வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஸ்டாண்ட் வந்து இருக்கு. விஸ்க் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து ஒயர் விஸ்க் வந்து வச்சிருக்கேன். விஸ்க்குமே தேவைப்படும். ஏதாவது முட்டை எதுவும் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? அதனால அது வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அத வந்து நான் டிக்ளேட் பண்ணுவேன். சப்பாத்தி கட்டை வந்து ஒன்று தான் இருக்கு. அதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமே அத நான் சேஞ்ச் பண்ணல. கட்டை தான் வச்சுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். ஒரே ஒரு தோசை கரண்டி தான் வச்சிருக்கேன். அண்ட் ஒரு இடுக்கி வச்சிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்றது வச்சிருக்கேன். அதுவுமே அலுமினியம் தான். அதுவுமே சேஞ்ச் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து மாறணும். இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ற ஐடியா கிடையாது. பட் மாத்துவேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல மாத்துவேன். ஜூஸ் வடிகட்டி, அதுக்கப்புறம் வடிகட்டி எல்லாமே வந்து நான் இங்கே தான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாவு ஜலிக்கிறது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. அதுவுமே சேஞ்ச் பண்ணணும். பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து மாறணும் அதுக்குமே. அப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சது இப்போ வரைக்கும் நான் இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. இந்த ஷெல்ஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்பவே ஹேண்டியா இருக்கு. நல்லாவே வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கு இது. அண்ட் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கத்திலாம் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் இல்லையா? மொத்தமாவே நான் இவ்ளோ கத்தி தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அந்த குட்டி குட்டியா ஒரு சில நைஃப்லாம் வச்சிருந்தேன் கலர் கலரா. அதெல்லாம் வந்து நான் டிக்ளேட்டர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து ஒரு 3 கத்தி ப்ளஸ் 2 கத்தி 5 கத்தி வந்து வச்சிருக்கேன். பெரிய கத்தி ஒண்ணு எப்பவுமே வச்சுப்பேன். ஏன்னா மீட் எதுவும் கட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பீஸா கட்டர் மட்டும் ஒண்ணு இருக்கு. அண்ட் வந்து லைட்டர் வந்து இருக்கு. எல்லாமே ஒரே பேஸ்கெட்ல தான் வந்து வைப்பேன். நைஃப்ஸு அப்புறம் லைட்டர் எல்லாமே ஒரே ட்ராயர்ல தான் வைப்பேன். எனக்கு ஹேண்டியா இருக்கும் அப்பதான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு. இதெல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒண்ணு இல்லையா? அதனால ஃப்ரண்ட் ட்ராயர்ல வச்சுடுவேன். டிஃபன் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். 5 இல்ல ப்ளஸ் 6 வச்சிருக்கேன். இது பெரிய டிஃபன் பாக்ஸ் தான். பட் வந்து இதில நான் சாப்பாடுலாம் கட்டி குடுக்க மாட்டேன். எதுவும் நெறைய வந்து ஏதாவது ஷேர் பண்ற மாரி கட்டி குடுக்குறேன் அப்டின்னா மட்டும் அது யூஸ் பண்ணலாம் அப்டின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸ்பில் ஆகாது இதெல்லாமே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அண்ட் தென் கிளாஸ்வேருமே யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கே அகைன் வந்து வந்தாச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸே பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா லீக் ப்ரூஃபா இருக்கு. எது வச்சாலும் ஸ்பில் ஆகாம நல்லாவே இருக்கு. அண்ட் லாங் லைஃப் வரும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா. நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அந்த சைடில் கிராக் விழுறதெல்லாம் வராது. ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் அதில் எப்படி வந்து கிராக் விழுந்ததுன்னு தெரியல. மற்ற எல்லா டிஃபன் பாக்ஸும் நல்லா இருக்கு. ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் கிராக் விழுந்திருக்கு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கும் சரி, நாங்கள் ஏதாவது வெளியே பாப்பாக்கு ஏதாவது லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் நான் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போவேன். இதுவுமே ஹேண்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ட்ராயர்ல தான் வந்து வச்சிருக்கேன். குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து வச்சிருக்கேன் நிறையா. இது எதுக்காவது தேவைப்படும், ஏதாவது மேலே மூடணும் அப்படின்னா நிறைய பவுல் இருக்கிறதுனால எல்லா பவுலுக்கும் ஒன்று ஒன்று செட் ஆகுற மாதிரியான பிளேட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். 15 பவுல்னா 15 பிளேட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து 2 கிளாஸ் மூடி வந்து இருக்கும். ஒரு சில பாத்திரத்துக்கு வந்து அந்த கிளாஸ் மூடி வந்து யூஸ் ஆகும். அதுக்காக நான் அதை வந்து வச்சிருக்கேன்.
குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் ஏதாவது மிக்சர், ஸ்வீட்டு இந்த மாதிரி ஏதாவது கேக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் வந்து குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பவுல் வந்து வச்சுருக்கேன். ஒரு 5 வரும் அதில். அதுக்கான பிளேட்ஸ் தான் வந்து ஒரே மாதிரியாக இருந்தது இல்லையா, அந்த பிளேட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு வடித்தட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவுமே அலுமினியமில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறணும். இதுவுமே மாற்றுற ஐடியா இருக்குது. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிளேட்ஸு. வேறு எங்கேயுமே என்கிட்ட பிளேட்ஸ் கிடையாது. இது மட்டும்தான் என்னோட பிளேட்ஸு. இது எல்லாமே ஹேண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஒரே இதில் போட்டு ட்ராயரில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் தொலைஞ்சிரும் இல்லையா, ஸோ தட் குட்டி குட்டியான ஐட்டம்ஸு டக்குன்னு எடுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ராயரில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸஸ்லாம் கூட தொலைய சான்ஸ் இருக்குது. மண்டே ஆனால் டிஃபன் பாக்ஸ் தேடுற வேலை தான். அதனால வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ட்ரேல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்பூன்ஸு, ஸ்ட்ராஸ் எல்லாமே இதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸ்பூன்ஸ் நிறைய தான் இருக்கும். ஏன்னா ஸ்பூன்ஸ்லாம் வந்து பாப்பாவும் யூஸ் பண்ணுவான், நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஸ்பூன்ஸ் வந்து அதிகமாகவே வச்சுப்பேன். அண்ட் சூப் ஸ்பூன்ஸ் ஒரு 4 இருக்கும். அண்ட் வந்து ஃபோர்க் வந்து ஒரு 4 இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் தான். ஏதாவது மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் எடுத்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பூன்ஸ் தேவை இல்லையா, ஸோ கைப்படாமல் எடுக்கணும் அந்த மாதிரினா தேவைப்படும். அதுக்காக அந்த ஸ்பூன்ஸ் நிறையவே இருக்கும். அடுத்து வந்து என்கிட்ட இருக்கிற பிளேட்ஸ் தான் காமிக்க போகிறேன். என்கிட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேட் தான் நான் வந்து வச்சுருக்கேன். முன்னாடி நிறைய இருந்துச்சு, அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி இப்போ 6 பிளேட் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த 2மே ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும், சுடாது. இது வந்து மேலே மூடுற மாதிரி கடாயில் மூடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த 2 பிளேட்டு ப்ளஸ் 3 பிளேட்டு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அது எல்லாமே கடாயில் மூடுறது தான். ஒரு பிளேட் மட்டும் இங்கே இருக்குது. ஒரு பிளேட்டில் வந்து ஏதோ வச்சுருக்கேன், அதனால அதை காட்ட முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 பிளேட் வந்து இருக்குது, டிஃபன் பிளேட் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மீல் பிளேட் வந்து 2 வச்சுருக்கேன். தட்டு எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஃப்யூச்சரில் வந்து டிக்ளேட்டர் பண்ணிவிட்டு இல்லை வந்து டொனேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே மாதிரியான பிளேட்ஸ் வந்து வாங்குகிற ஐடியா இருக்குது. குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா லைஃப் லாங் வரும். சிங்க்குக்கு மேலே ட்ரையிங் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அங்கே தான் வந்து பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குக்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 குக்கர் வந்து இருக்குது. அலுமினியம் ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் டீக்ளேட்டர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்குது. இது 3 லிட்டர், ஃபர்ஸ்ட் காமிச்சது 5 லிட்டர். அதுக்கப்புறம் 3 கடாய் வந்து இருக்குது. ஒரு எல்லாமே நல்லாவே வெயிட்டாக இருக்கும் கடாய், அதுக்கப்புறம் குக்கர் எல்லாமே நல்லா வெயிட்டு இருக்கிறதுலே. இதுதான் வந்து ரொம்ப பெரிய கடாய், நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து நான் ரேராக தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஏன் அப்படின்னா இதில் தான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறேன், எதுவும் காய் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி பல்காக கலர்றேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது தேவைப்படும் கண்டிப்பாக, அதனால எனக்கு தேவைப்படுது, அதனால நான் வந்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த 2 கடாய் தான் வந்து நான் ரேராக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் வந்து காம்பேக்டாக இருக்கும் 3 பேருக்கு சமைக்க அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சு வைப்பேன். எனக்கு அப்போ தான் வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய சேவ் ஆகுது, எடுக்கவும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்று மேலே கவுத்து வச்சோன்னா அப்படி எடுத்து யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி குக்கர். இதுவுமே வந்து 1 தான் வச்சுருக்கேன். இட்லி குக்கர்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 5 பிளேட் வந்து வரும். 2 இட்லி தட்டு வந்து வரும். 2 வந்து தட்டு இட்லி ஊற்றுற மாதிரி 2 வரும். அதில் தட்டு இட்லி தான் ஊற்றணும் அப்படின்னு கிடையாது, வெஜ்ஜீஸ் கூட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்டீமரும் கொடுத்துருக்காங்க. இது கூட கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம மோமோஸ் செய்கிறோம் அப்படின்னா அது கூட நம்ம ஸ்டீம் வந்து பண்ணிக்கலாம். 5 பிளேட் இருக்கு. ஒரு பிளேட் வந்து நான் உள்ள வச்சிருக்கேன், அது எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுனால. அது கண்டிப்பா எனக்கு என்னைக்கா இருந்தாலும் தேவைப்படும். ஏன்னா இது கூட செட்டா வந்தது இல்லையா, அது எப்படி நம்ம டிக்ளேட்டர் பண்ண முடியும். இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து காப்பர் பேஸ் வந்து வரும். இதுவுமே நல்லா வெயிட்டா இருக்கும். பால் காய்ச்ச யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்ப தண்ணி இந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய் கழுவுறதுக்குலாம் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் பவுல் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த பவுல். சைஸ் வேறையா இருக்கும். இது வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்கு. காப்பர் பேஸ்ல வரும். நான் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் வாங்கினேன். பட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா அட்டாச் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஒரே ஒரு ஹாட் பாக்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வச்சிருக்கேன். சப்பாத்தி இந்த மாதிரி தோசை ஏதாவது போடுறேன் அப்படின்னா வச்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு ஹாட் பாக்ஸ் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருக்கேன். 2 பால் பாத்திரம் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து இந்த பால் பாத்திரம், இன்னொன்னு வந்து பால் இருக்கு, அதனால அதை காமிக்கல. இதுல வந்து சம்டைம்ஸ் சாதம் வந்து வடிச்சுக்குவேன். கம்மியா செய்யறேன் அப்படின்னா சாதம் வந்து இதுல வடிச்சுக்குவேன். அதுக்காக அது வச்சிருக்கேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரிலாம் செய்வேன், கொஞ்சம் ஜூஸியா செய்யறேன் அப்படின்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது கூட வந்தது தான் அந்த கிளாஸ் லிட். அண்ட் இந்த பாத்திரம் வந்து ஏதாவது காய் வாஷ் பண்றதுக்கு தான் வச்சிருக்கேன். ஏதாவது ஆற வைக்கணும், சாதம் ஆற வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அண்ட் முன்னாடி பாப்பாவோட பால் பாட்டில்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கு இதுவும் இந்த ஒரு பாத்திரமும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா காம்பாக்டா கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு யூஸ் பண்றதுக்கு. பாப்பாவோட பால் பாட்டில் இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து இப்போ வரைக்கும் வச்சிட்டு இருக்கேன். கொலாண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு, அதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற்றணும். அந்த கொலாண்டரும் வந்து டீக்ளேட்டர் தான் பண்ணிடுவேன். இந்த பெரிய பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா ரைஸ் எதுவும் வடிக்கலாம், பிரியாணி செய்யலாம், இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்காக அதை நான் வந்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே ஒன்று மேலே ஒன்று வச்சாதான் எனக்கு வந்து இடம் வந்து அடைக்காம இருக்குது. இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஒரு பேனுமே பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு அலுமினியம் பேன் ஆக்சுவலி. நான் இதை வந்து உடன் ஸ்பேட்ச்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால வந்து நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு தண்ணி இதில் தான் வந்து நான் போடுவேன். அண்ட் இது வந்து இன்னொரு பால் பாத்திரம் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் லிட்டோட, அது செட்டாகவே வந்துச்சு. அதுவுமே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் வந்து நான் ரெகுலராக ரைஸ் வந்து வடிச்சுக்குவேன் எங்களுக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 1.5 அழாக்கு வரைக்கும் வேகும் இதில். எங்கள் 3 பேருக்கு இது 1.5 அழாக்குன்றது கரெக்டாகவே இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பேன் ஆக்சுவலி. இது கூட வந்து ஹேண்டில் வரும். ஹேண்டில் வந்து பிச்சதுனால இது வந்து பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பணியார சட்டியும் பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்ஸ்டிக்கு. இதில் ஏதாவது கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா நான் டிக்ளேட்டர் பண்ணிடுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.